வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஃபினான்ஷியல் ஸ்கேனிங், இந்த லாஸ்ட் மந்த்துக்கான ஃபினான்ஷியல் ஸ்கேனிங் ஷார்ட்டாக பார்த்துட்டு ஒரு முக்கியமான ஒரு விஷயம், ஒரு கமெண்ட்டுக்கு வந்து நம்ம ரிப்ளை பண்ண போகிறோம். அது இல்லாமல் அந்த கமெண்ட்டோட ரிப்ளை எப்படி இருக்குன்னா, நான் வாங்குறது குறைஞ்ச சம்பளம் தான். உங்கள் எல்லாருக்குமே தெரியும் என்னுடைய சம்பளம் எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த குறைஞ்ச சம்பளத்தில் என்னால் ஏன் இவ்வளோ பணம் சேமிக்க முடியுது, செலவை எப்படி நான் வந்து கட்டுக்கோப்பாக நான் கொண்டு போகிறேன் அப்படிங்கிறதுக்கான சீக்ரெட் டிப்ஸை நான் உங்களுக்கு சொல்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோவில் அது இருக்கும். ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தாங்க. அந்த சப்ஸ்கிரைபர் நம்மளோட வீடியோ எல்லாத்தையும் பார்த்து எல்லாத்துலேயும் ஒரே மாதிரி நெகட்டிவ் கமெண்ட் லாஸ்ட் வீக்கும் அது மாதிரி அனுப்பிச்சிருந்தாங்க, இந்த வாரமும் அனுப்பிச்சிருந்தாங்க. அவங்க ஒரு டைம் கேட்டாலே நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ண போகிறேன். ஸோ அதுவும் என்ன, அதுக்கான ரிப்ளைவும் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியல் ஸ்கேனிங். லாஸ்ட் மந்த் வந்து பார்த்திங்கன்னா நான் கிராசரிக்காக 3500 நான் எடுத்து வச்சுருந்தேன். ஆனால் வந்து என்னால் வந்து ஒரு 100 ரூபா தான் வந்து மிச்சம் பண்ண முடிஞ்சு. அதுவுமே ரொம்ப கஷ்டப்பட்டு தான். ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சிருச்சு, இனி வந்து கிராசரி வந்து 3500 நம்மளால் கொண்டு போக முடியாது. பசங்க வளர்கிறாங்க, நிறையா விலையேற்றம் இருக்குது, அது எல்லாமே வந்து தெரிஞ்சிருச்சு. ஸோ அதனால் ஒரு 100 ரூபா தான் மிச்சம் பண்ண முடிஞ்சு. பால் வந்து பிரச்சனை இல்லை, விலை ஏற்றம் எதுவுமே இல்லாததுனால அப்படியே நான் எடுத்து வச்ச காசு பாலுக்கு சரியாக போயிடுச்சு. காய்கறி வந்து பார்த்திங்கன்னா 1000 ரூபாய் நான் கம்ப்ளீட்டாக நான் சந்தையில் வாங்குறதுனால இந்த காய்கறிலையும் சரி ஸ்நாக்ஸ்லையும் சரி 2 அமௌண்ட்லையுமே நான் காய்கறி ஸ்நாக்ஸும் வாங்கிட்டு ஃப்ரூட்ஸும் வாங்கிக்கிறேன். ஏன்னா காய் ரேட்லாம் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு போன மாதம். 900 ரூபாய் வந்திருக்கு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸும் இன்க்ளூட் ஆகி தான். அதனால் அதில் ஒரு 100 ரூபாய் மிச்சம் பண்ண முடிஞ்சு. நான்வெஜ்ஜுக்கு வந்து நான் 1300 எடுத்து வச்சேன். 1000 ரூபாய் தான் நான்வெஜ்ஜுக்கு செலவாச்சு. 300 ரூபா அதில் கொஞ்சம் பேலன்ஸ் வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். என்ன அப்படின்னா, பொதுவாக வந்து இந்த வெயில் சீசன் ஸ்டார்ட் ஆனதுலேருந்தே ஏப்ரல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு சாப்பாடு மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட்டே வரல. காரணம் வந்து வெயில், அப்புறம் அலைச்ச, இந்த 2 ரீசன்னாலே பெருசாக வந்து ஒரு நான்வெஜ் மேலே ஒரு பற்றுதலே இல்லை. இன்னொன்று இவங்க எப்போ பார்த்தாலும் சிக்கன்றதுனால அது மேலே ஒரு வெறுப்பே வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த காரணங்களால் அவ்வளோதான் வந்து செலவாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கேஸ் வந்து பார்த்திங்கன்னா 1000 ரூபாய் எடுத்து வச்சது. அந்த 1000 ரூபாயை நான் செலவே பண்ணலை. ஏன்னா கேஸ் புக் பண்ணலை, ஒரு மாதம் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி வந்தாச்சு. அதில் 1000 ரூபாய் மிச்சம் இருக்குது. நான் எக்ஸ்பென்சஸ் கேட்டகரியில் 0 போடணும், நான் தெரியாமல் 1000 ரூபான்னு போட்டேன், அதை மன்னிச்சிருங்க. அதனால் அதில் ஒரு 1000 ரூபாய் அப்படியே மிச்சம் இருக்குது. பெட்ரோல் வந்து பார்த்திங்கன்னா 1500 ரூபாய், 1300 ரூபா தான் வந்துருச்சு. ஒரு 200 ரூபா மிச்சம் பண்ணியிருக்கேன். முக்கியமான காரணம் ஏப்ரல் மந்தில் நிறைய லீவ் வந்துச்சு, அதான் மெயின் ரீசன். மெடிசனுக்கு 500 ரூபா அப்படியே காலி ஆகிடுச்சு. கேபிளுக்கு எடுத்து வச்ச பணம் நம்ம அப்படியே கட்டிடுவோம். அடுத்து ஈபிக்கு வந்து பார்த்திங்கன்னா போன மாதம் 1000 ரூபாய் எடுத்து வச்சுருக்கேன், இந்த மாதம் 1000 ரூபாய் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் மந்த் இந்த மாதம் பில் வரும், அடுத்த மாதம் கட்டுற மாதிரி இருக்கும். அப்போ நம்ம எவ்வளோ வருதுன்னு பார்த்துடலாம். ஸோ அந்த அமௌண்ட் போன மாதம் கட்டினதுனால எடுத்து வச்ச அமௌண்ட் அப்படியே 1000 ரூபாய் இருக்குது. ஸ்நாக்ஸ் அப்புறம் அதர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 550 ரூபா வந்துருச்சு. அந்த 550 ரூபா எடுத்து வச்சதில் அப்படியே செலவாயிடுச்சு. இதர செலவுகள், ஹேர் கட்டு, மற்ற விஷயங்கள் எல்லாம், ஏதாவது ஸ்டேஷ்னரி, சின்ன சின்ன ஸ்டேஷ்னரி வாங்கினது, அந்த மாதிரிலாம். ஸ்நாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 1300 ரூபா. நான் பயங்கரமாக பிளான் பண்ணி என்னென்னவோ பிளான் பண்ணேன். அப்போயுமே அது வந்து 1300 பீட் பண்ணிடுச்சு. ஒரு 1000 ரூபாய்க்குள்ளே என்னால் கொண்டு வரவே முடியல. நிறைய சப்ஸ்கிரைபர் எங்கள் வீட்டுக்கெலாம் 500 ரூபா தான் ஆகுதுன்னு சொன்னீங்க. பட் தெரிஞ்சால் எனக்கும் டிப்ஸ் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கிறோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு விஷயம், ஹோட்டலுக்கு நான் பட்ஜெட்டில் பணமே எடுத்து வைக்கலை. ஆனால் 1500 ரூபாய்க்கு நாங்கள் என்ன செஞ்சுருக்கிறோம், ஹோட்டலில் வாங்கியிருக்கிறோம். சில பல காரணங்களால் ஒரு 3 மாதம் கண்ட்ரோல் இருந்தால் 4வது மாதம் கண்ட்ரோல் மீறிடுது. அதில் 1500 ரூபா என்னுடைய சேமிப்புலேருந்து போயிடுச்சு. இப்போ நான் மேலே மிச்சம் பண்ண இல்லையா, அந்த காசெல்லாம் அதெல்லாம் ஹோட்டலுக்கு தானே போயிருக்குன்னு அர்த்தம். இப்போ கேஸில் 1000 ரூபாய் மிச்சம் பண்ணது எங்கே போயிருக்கு, ஹோட்டலுக்கு போயிருக்கு. ஆக மொத்தம் போன மாதத்தோட ஃபினான்ஷியல் ஸ்கேனிங் எனக்கு தோல்வி தான். நான் எடுத்து வச்ச அமௌண்ட் 13,000 13,100 ரூபா எனக்கு செலவாயிருக்கு. 100 ரூபா எக்ஸ்ட்ரா தான் ஆகிருக்கு. அப்போ இந்த மாதம் ஏப்ரல் மாதம் ஃபினான்ஷியல் ஸ்கேனிங்கில் என்னால் ஒரு பணமும் மிச்சம் பண்ண முடியல. நான் ஹோட்டல் செலவை கண்ட்ரோல் பண்ணியிருந்தேன் அப்படின்னா 1500 ரூபா நான் மிச்சம் பண்ணியிருப்பேன். ஸோ இதுதான் இந்த மாதத்துக்கான லாஸ்ட் மந்த்துக்கான ஃபினான்ஷியல் ஸ்கேனிங். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க, நான் பட்ஜெட் வீடியோ போட்டாலும் பண சேமிப்பு வீடியோஸ் இந்த மாதிரி போட்டிருந்தாலுமே அந்த வீடியோஸ் எல்லாத்துலேயுமே இதே கமெண்ட்டை பண்ணியிருந்தாங்க. நீங்கள் சொல்கிறது உங்கள் திருச்சி வில்லேஜில் கரெக்டாக இருக்கும், சென்னையில் நீங்கள் சொல்கிற ஐடியா ஒர்க் அவுட் ஆகாது, சும்மா வியூஸ்க்காக வீடியோ
போட்டு மக்களை ஏமாத்தாதீங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இவங்க சொல்லியிருக்கிறாங்கல்ல, இதில் வந்து பார்த்திங்கன்னா உண்மையும் இருக்குது, பொய்யும் இருக்குது. சென்னை மாதிரி பெருநகரங்கள், ஏன் திருச்சியிலே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச எத்தனையோ பேர் 50,000 60,000 வாங்குறவங்க கூட கடனில் இருக்கிறாங்க. சென்னையிலலாம் வீட்டு வாடகை ஜாஸ்தி, செலவுகள் ஜாஸ்தி அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதனால் அங்கே நம்மளால் இந்த சம்பளத்தை வச்சுட்டு ஓட்ட முடியாதுன்னு சொல்லுவாங்க. பட் நான் அதுக்கு எப்படி ரிப்ளை பண்ணுறேன் அப்படின்னா, இவர் கேட்குற கேள்வி நியாயமான கேள்வி தான். ஏன் அவருக்கு இந்த மாதிரி கேள்வி கேட்குறாரு, அவருக்கு ஏன் அது நியாயமாக படுது, நானும் ஏன் நியாயம்னு சொல்கிறேன் அப்படின்னா, எல்லாருக்குமே இந்த மைண்ட் செட்டு தான் இருக்குது. பெருநகரங்களில் வசித்தோம் அப்படின்னா அங்கே வாடகை முன்ன பின்ன இருக்கலாம், ஆனால் மற்றபடி மளிகை சாமானோட ரேட்டு எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓவரால் தமிழ்நாடு எனக்கு தெரிஞ்சு காய்கறி மளிகை சாமான் எல்லாமே அங்கே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஏன் பெருநகரங்களில் செலவு ஆகுது நிறையா ஆகுது அப்படின்னா, அவங்க எல்லாருமே அவங்க என்ன செலவு பண்ணுறாங்கன்னு எழுதுனா கண்டிப்பாக தெரியும். இப்போ என்னால் ஏன் இந்த 13 இதே நான் சென்னையில் இருந்தாலும் இதே 13,000 என்னால் இதே மாதிரி நான் மெயின்டைன் பண்ணிடுவேன், ஃபேமிலியை ரன் பண்ணிடுவேன். காரணம் என்ன தெரியுமா? ஸோ நான் எடுத்துக்கக்கூடிய டெசிஷன், நான் 13,000 தான் எனக்கு செலவுக்கு இருக்குன்னா என்னோட செலவுகளை நான் பட்டியலிடுறேன். இந்தந்த செலவு மட்டும்தான் நான் பணம் ஒதுக்க முடியும், வேறு செலவுக்கு பணம் ஒதுக்க முடியாது. என் பட்ஜெட்டை பார்த்திங்கன்னா தெரியும். மளிகை சாமான், பால், கேஸு, காய்கறி, நான்வெஜ்ஜு, இபி பில், இந்த மாதிரி விஷயங்கள், ஸ்நாக்ஸு, இந்த மாதிரி ஒரு அத்தியாவசிய பொருட்களுக்கு மட்டும்தான் நான் என்ன செய்கிறேன், அமௌண்ட் ஒதுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் சினிமாவுக்கு போகிற மாதிரியோ வெளியில் என்டர்டெயின் பண்ண போகிற மாதிரியோ என்னோடய பட்ஜெட்டில் இடம் இருக்காது. காரணம் அது நான் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அதுக்குன்னு வீட்லேயே டிவி இருக்குது, நாங்கள் பார்த்துக்குறோம், நான் எதுக்கு சினிமா தேட்டரில் போய் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டு தான். நான் டிவியே சினிமாக்கே போகக்கூடாதுன்னு சொல்லலை. எல்லாருமே ஒரு பொழுதுபோக்கு இருக்கணும், அது வீட்டில் கிடைக்கிறப்ப நம்ம ஏன் அதை யூஸ் பண்ணிக்கூடாது? எப்படியோ நான் 1 இயர் பேக் நான் போட்டாச்சு, மொபைலில் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், பிடிச்ச படங்களையோ வீடியோஸையோ நம்ம பார்த்துக்கலாம். அப்படிங்கிறப்ப அப்போ ஒரு சென்னையில் இருக்கிறவங்க ஒரு சினிமாவுக்கு போகிறாங்க அப்படின்னா பெட்ரோல் போட்டு அந்த இடத்துக்கு போய் அதுக்கு டிக்கெட் எடுத்து அங்கே உள்ள ஸ்நாக்ஸ் ரேட்டு கூட தான் இருக்கும். சென்னையாக இருக்கட்டும், திருச்சியாக இருக்கட்டும், எந்த கிராமமாக இருந்தாலும் சினிமா தேட்டரில் ஸ்நாக்ஸ் ஜாஸ்தி தான், டிக்கெட் ஜாஸ்தி தான். அப்போ போயிட்டு வரத்துக்கு ஒரு 4,000 5,000 ஆகிடும், மினிமம் 2,000 ஆகும். அப்படிங்கிறப்ப அந்த செலவை அவங்க நினச்சா அவாய்ட் பண்ணலாம். ஸோ சென்னையோ, எனக்கு தெரிஞ்சு டெல்லியில் என் கூட வேலை பார்த்த ஒரு மேம் இருக்காங்க. அவங்க டெல்லியில் அவங்க சொல்லுவாங்க, அப்போவே டெல்லி எவ்வளோ பெரிய காஸ்ட்லியான சிட்டின்னு உங்களுக்கு தெரியும். அவங்க அங்கே வந்து பார்த்திங்கன்னா வெறும் 15,000 வந்து செலவே பண்ணுவாங்களாம், மாத செலவு. காரணம் ஹோட்டலில் அங்கே ஜாஸ்தியாக இருக்குன்னா ஹோட்டலில் வாங்க மாட்டாங்க, வீட்டில் தான் சமைப்பாங்க. ஸ்நாக்ஸ் வீட்டில் செய்கிறது தான் பசங்க சாப்பிடுவாங்க. அப்போ ஒவ்வொரு குடும்பத்துலேயும் அவங்க சில பிரின்சிபல்ஸ் வச்சுருக்குறாங்க. இந்தந்த செலவுகள் முக்கியம், ஸோ இந்தந்த செலவுகளுக்கு மட்டும்தான் என்னால் செலவு பண்ண முடியும். ஸோ அத்தியாவசியமாக பசங்களுக்கு சாப்பாடு, அதே மாதிரி உடை, இழுக்கிறதுக்கு இடம், இந்த அத்தியாவசிய செலவுகளை நம்ம கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். படிப்பு கொடுக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 13,000 நம்ம செலவுக்கு எடுத்து வைக்கிறேன். எக்ஸ்ட்ராவாக பார்ட் டைம் ஜாப் பண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக காசு சம்பாரித்து நான் சிபிஎஸ்சி ஸ்கூலில் படிக்க வைக்கிறேன். எனக்கு சிபிஎஸ்சி ஸ்கூலில் படிக்க வைக்கணும்னு ஆசை. பட் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இப்போ என் கூட வேலை பார்க்குறவங்களே வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் பிள்ளைங்களை படிக்க வைக்கிறாங்க. அதுவும் நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். நான் வந்து கடன் வாங்கிட்டு நான் சிபிஎஸ்சி ஸ்கூலில் சேர்த்தேன்னா அது நான் பண்ணுறது தப்பு. பட் இப்போ எனக்கே தோணுது, எதுக்கு குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் எங்கே நல்லா இருக்குது, நம்ம சொல்லி தந்துக்கலாமா? உங்ககிட்ட கூட நான் சஜஷன் வீடியோ கூட நான் கேட்டிருந்தேன் நிறைய பேர்கிட்ட, எனக்கு வந்து நான் கட்டுற அமௌண்ட் ஒர்த்தாவே தெரியல அப்படின்னு. ஸோ அப்போ நான் தான் டெசிஷன் எடுக்கணும், என் குடும்பத்துக்கு என்ன செலவு நான் பண்ணணும், அதுக்கு நான் சம்பாதிக்கிறேன். கரெக்டு, குறைச்சி சம்பாதிச்சாலும் அதுக்கேற்ற மாதிரி நான் செலவுகளை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். தேவையான செலவுகளுக்கு மட்டும்தான் செய்கிறேன். இதுதான் வந்து சீக்ரெட். நம்ம குடும்பத்துக்கு என்ன தேவையோ அதை மட்டும் பண்ணாலே போதும். சென்னையில் இருந்தாலும் சரி, டெல்லியில் இருந்தாலும் சரி, நம்ம இருக்கிற கடன் இல்லாமல் வாழ்ந்துடலாம். இதே சென்னையில் சொல்லுவாங்க, சென்னை மக்கள் சொல்லுவாங்க, 500 இருந்தாலும் சந்தோஷமாக இருக்கலாம், 50,000 வாங்கியும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கலாம் அப்படின்னு முன்னாடி நான் சின்ன பிள்ளையாக இருக்கிறப்ப சொல்லுவாங்க. காரணம் என்னென்னா, எல்லா இடத்துலையுமே நம்ம ஒரு கட்டுக்கோப்போடு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் ஃபேமிலியை கடன் இல்லாமல் ரன் பண்ண முடியும். அதே மாதிரி இன்னொரு விஷயமும், ஸோ வர நம்ம வந்து விலைவாசி ஏறிட்டு தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி நம்ம இதே மாதிரி கட்டுக்கோப்பாக பண்ணணும்னு போய் ஸ்ட்ரெஸ் ஆகாமல் நம்மளோட வருமானத்தை நம்ம பெருக்கிக்கிட்டோம் அப்படின்னா ஸ்ட்ரெஸ் இல்லாமல் வாழலாம். அதனால தான் அந்த சப்ஸ்கிரைபருக்கு நான் ரிப்ளை பண்ணியிருந்தேன். நீங்கள் சொல்கிற மாதிரி சென்னையில் சிட்டியில் நம்ம நினச்சபடி வாழணும் அப்படின்னா நம்மளோட வருமானத்தை பெருக்கிக்கணும், அதுவும் கரெக்டு தான் அப்படின்னு சொன்னேன். ஸோ அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் நோட்டோடு தான் நான் வந்து அவருக்கு கமெண்ட் பண்ணியிருந்தேன்.
காரணம் அது அவர் சொல்கிற விஷயத்தில் சில நல்ல கரெக்டான நியாயமான பாயிண்ட் இருக்குது. ஒரு ரொம்ப நாள் வந்து இதே நம்ம மெயின்டைன் பண்ண முடியாது. ஸோ வருமானத்தை பெருக்கிக்கிட்டு நம்ம ஈஸியாக ஜாலியாக வாழ்கிறதுக்கான வழியை பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ இங்கே முடிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கமெண்ட்டை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன்.